ஹீரோ நம்ம அரசியல்வாதியோட கைகூலி. மதுரையே அவர் சொல்றதுதான் கேட்கும். நம்ம ஹீரோ ஒரு ட்ரைபல் வகையை சேர்ந்தவன். அந்த ட்ரைபல்ஸ்லாம் யானைய கடவுளா கும்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் அந்த யானையை வேட்டையாட போனதுனால அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால அவங்க அப்பா பைத்தியமா மாறிடுவாரு. ஹீரோவும் அங்கிருந்து வந்து மதுரையில பெரிய ரவுடி ஆயிடுவான். ஆனா அவங்க மக்கள் வாழ்ற காட்டுல சட்டானின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யானையெல்லாம் கொன்னு அதோட தந்தத்தை பதுக்கி அதை வித்து வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் அதோட மட்டும் நிறுத்தினா பரவாயில்ல, அங்க வாழ்ற இந்த மக்களையுமே ரொம்ப தொல்லை பண்றான். அவங்க எதனா கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்தா கூட அதையும் கொள்ளை அடிக்கிறது, இவங்கள மிரட்டியே வச்சிருக்கிறதுன்ற மாதிரி இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது எல்லா பாலிடிக்ஸ்ல இருக்க மாதிரிதான் இந்த கட்சிக்குன்னு ஒரு நடிகர் இருப்பாரு. ஏன்னா மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும்ல, அப்பதான் நம்ம கட்சி நிலைக்கும்னு சொல்லிட்டு சினிமாவை ஒரு கட்சியை மக்கள் கூட கனெக்ட் பண்ற ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. இது உண்மையாவே நடந்துட்டு தான் இருக்கு. இத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசலாம். இப்போ படத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஆனா நம்ம அலியாஸ் தலைவருக்கு தான் தான் சிஎம் கேண்டிடேட்டா ஆகணும்னு இருக்கும். அந்த தலைவர் பேரு கார்மேகம். இந்த ஹீரோவா இருக்காரு இல்லையா, அவரும் இந்த கார்மேகமும் ஒரே கட்சி தான். ரெண்டு பேருமே ஜெனரலா சிஎம் போஸ்டுக்காக தான் அடிச்சுப்பாங்க. ஹீரோவா இருக்கவரு சினிமாவோட ஃபேன்ஸை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு பிளான் பண்ணுவாரு. ஆனா நம்ம கார்மேகம் நம்ம அலியாஸ் அதே மாதிரி இன்னொரு 3 பேரை கைகூலியா வச்சிருப்பாரு. அவங்கள வச்சு நம்ம எப்படியாச்சு எல்லா ஏரியாலையும் ஓட்டு வாங்கிடலான்னு பிளான்ல இருப்பாரு. அதனால கட்சியில இருக்க ஹீரோ படம் எங்க ஓடாத மாதிரி பண்ணிடுவாரு. அது அந்த ஹீரோக்கு தெரிஞ்சு அவனோட தம்பியான டிஎஸ்பி கிட்ட சொல்லி கார்மேகத்தோட ஆளுங்களை கொல்ல சொல்றான். இப்பதான் நம்ம உண்மையான தலைவனோட என்ட்ரி. எஸ்ஐ ஆகணும்னு இருந்த கிருபா ஆரோக்கியராஜ் 1975ல காலேஜ் பசங்களை வெட்டிட்டன்னு ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனா நம்ம கிருபாக்கு ரத்தத்தை பார்த்தாலே வலிப்பு வரும். அவங்க அப்பாவோட ஆசைக்காக எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்துரும். சோ இந்த மாதிரி யாரெல்லாம் போலீஸ் ஆகணும்னு பாஸ் ஆயிட்டு ஃபைனலா ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால ஜெயிலுக்கு வந்த ஒரு 4 பேரை இந்த டிஎஸ்பி செலக்ட் பண்ணி கார்மேக ஆளுங்களை கொல்றதுக்கு ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் பொய் சொல்லி அனுப்புறான். அப்படி நீங்க இந்த ஆபரேஷனை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ போஸ்டிங் நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அதை நம்பிட்டு இறங்குறாங்க. நம்ம ஹீரோவை கொல்ல வரதுதான் நம்ம தலைவன் கிருபா. நம்ம கிருபாக்கு ஏத்த மாதிரியே சூழ்நிலை எல்லாம் சிலது அமையும். கார்மேகத்துக்கு ஒரு 4 பேர் பாய்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஹீரோவும் இருப்பான். சினிமாலயும் அவருக்கு பவர் இருக்கும். அந்த ஹீரோ நம்ம அலியாஸை பார்த்து நீ ரொம்ப கருப்பா இருக்க, உன்னாலலாம் ஹீரோ ஆக முடியாதுன்னு ஏதோ வாய்க்கா தகராறுல சொல்ல அது சீரியஸா எடுத்துக்கிட்டு நானும் ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வருது. அதனால ஒரு டைரக்டர் தேடிட்டு இருப்பான். இந்த சான்ஸை வச்சுட்டு ஆரோக்கியராஜ் ஒரு டைரக்டர்னு நடிச்சு அலியாஸ் கொல்லணும்னு போறான். எப்படின்னா அவனோட பேரெல்லாம் மாத்திக்கிட்டு ஆரோக்கியராஜ் இப்போ ரேதாஸ்ன்னு அவன்கிட்ட போய் சொல்லி எப்படியோ அவனை இவனோட டைரக்டர்னு நம்ப வச்சிடறான். உள்ள போனவன் 38 அட்டெம்ப்ட் அடிச்சோம் அலியாஸை கொல்லவே முடியல. இந்த சீசரை நம்மளாலதான் கொல்ல முடியல, நம்ம எப்படியாச்சும் இவனை சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணு தெரிய வருது. இவன் ஜெயிலுக்கு போக காரணமும் நம்ம சீசர் தான். அவன் கொன்ன கொலைக்கு தான் கிருபா சம்பந்தமே இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு அவன் எஸ்ஏ வேலையை இழந்திருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் சீசரை கொல்லணும்ன்றது வேலைக்காகன்றதை தாண்டி அவன் பர்சனலா எடுத்துட்டு அவனோட வஞ்சன்ஸையும் தீர்த்துக்க பார்ப்பான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கார்மேகத்தோட 4 பேர் இருந்தாங்களே, அவங்கள ஒருத்தனை இந்த 4 பேர் டிஎஸ்பி செலக்ட் பண்ணாங்களே, அவன் தன்னோட வேலையை முடிச்சிருவான். அதான் கொன்னுடுவான். இதுல சீசர் உஷாராயி நமக்குள்ள யாரோ பூந்துட்டாங்கன்னு எல்லாரையுமே சந்தேகப்படுவான். அதான் நம்ம கிருபா அலைஸ் ரேதாஸ். அவர் மேலேயும் சந்தேகம் வரும். ஆனா அவர் தவிர்த்து மத்த எல்லாரையுமே அவன் கொன்னுடுவான். கிருபாக்கோ சீசரை எப்படியாச்சும் கொல்லணும், ஆனா அவனால முடியல. எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது சட்டானியை எதிர்த்தவன் எவனும் உயிரோட இல்ல. சீசரை சட்டானியை பிடிக்கிற மாதிரி கதை எடுத்தா நீ பேன் இண்டியா ஹீரோ ஆயிடலான்னு அவனோட ஆசையை தூண்டி அவன் ஊருக்கு போக வைக்கிறாங்க. அங்க போனோடதான் தெரியுது சட்டானி ரொம்ப அட்டூழியம் பண்றான்னு. ஆனா சீசர் அதெல்லாம் கண்டுக்காம எனக்கு படம் எடுக்கணும்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் இருப்பான். கிருபாக்கோ சீசரை கொல்ல டிஎஸ்பி கொடுத்த டைம் எப்பயோ முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இந்த கதையை வச்சுதான் நான் இவனை கொல்ல போறேன்னு டிஎஸ்பி கிட்ட எப்படியோ சொல்லி டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான். அதோட என்ன நம்ம சீசர் யானையை கொல்ற சட்டானியை பிடிக்கணும்னு காட்டுக்குள்ள போவான். இது எல்லாத்தையும் ரேதாஸ் லைவா ஷூட் பண்ணுவான். ஒரு வழியா சீசர் சட்டானியை பிடிச்சிடுறான். நம்ம சிஎம் கிட்ட தான் ஒப்படைப்புன்னு சொல்லி அந்த சிஎம் மேடம் கிட்ட தான் ஒப்படைக்கவும் செய்வான். இந்த டைம்ல ஹீரோவோட வைஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பா. அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். ஏதோ ஒரு மூங்கில் செடி சம்திங் சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்தாதான் பார்க்க விடுவோம்னு சொல்லுவாங்க. அதை எடுக்க நம்ம ஹீரோவும் ரேதாஸும் போவாங்க. அப்போ எலிஃபென்ட் ஷூட் பண்ற சவுண்ட் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா நம்ம சட்டானி இருப்பான். இவன் எப்படா வெளியே வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம
சிஎம் மேடம் தான் சட்டானியை இவ்வளோ நாள் யானையை கொண்டு அந்த மக்களை துரத்துறதுக்கு வளர்த்து விட்டது. ஏன்னா அந்த மலை எல்லாத்தையுமே யாருக்கோ விக்கிறேன்னு இவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்ற தான் சட்டானியை யூஸ் பண்ணி இவங்க அந்த மலையில வாழ்ற மக்களை அப்புறம் அந்த காட்டையே அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சட்டானி இப்பதான் சீசர் அண்ட் ரே கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த சர்க்காரே அந்த மக்களை கொல்லதான் பிளான் பண்ணிட்டு இருக்குன்றத இந்த சட்டானி சொல்றான். இத கேட்டதும் கிருபாக்கு நம்ம சீசரை கொல்லணும்ன்ற ஒரு பர்சனல் வஞ்சன்ஸோட இந்த மக்களோட பிரச்சனை தான் அவனுக்கு பெருசா தெரியுது. சீசருக்கும் தான் இவ்வளோ பெருசா இருந்திருக்கும், யார் யாருக்காகவோ போய் நின்று நம்ம எத்தனையோ பேரை சாவடிச்சிருக்கோம், ஆனா நம்ம மக்களுக்காக நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கோமே, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு கூட்டத்தையே அழிக்க போறாங்கன்னு சொல்லணும்னு முடிவெடுத்து அது சொல்ற மீடியமா அவங்க சினிமாவை சூஸ் பண்றாங்க. சினிமான்ற ஆயுதத்தை நம்ம வயசா யூஸ் பண்ணனா நமக்கு ஆதரவு நல்லா கிடைக்கும், இந்த அநியாயத்தை தட்டி கேட்பாங்க மக்கள்ன்றத சீசருக்கு புரிஞ்சிருக்கு. சிஎம் எப்படியாச்சு அந்த மக்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பிய எல்லாரையுமே கொல்ல அனுப்புறாங்க. ஆனா தன்னை கொல்ல ஒரு கூட்டமே வருதுன்னு தெரிஞ்ச அந்த காட்டு மக்கள் ஒருத்தரை கூட எதிர்க்கல. மேல தாளத்தோட அவங்க சாவ அவங்களே வரவேற்கிறாங்க. போலீஸ் எல்லா மக்களையுமே சுட்டு கொல்றாங்க, ஒருத்தரை கூட விடல. ஆனா நம்ம சீசரோ முன்னாடியே ரே கிட்ட இது எல்லாத்தையும் ஷூட் பண்ண சொல்லியிருப்பான். அத ரே ஓரமா நின்னு ஷூட் பண்ணிட்டு இருப்பான். தன்னோட குழந்தையையும் ரே கிட்ட ஒப்படைச்சு அவனோட ஒரு பொண்ணையும் அனுப்புறாங்க. நம்ம ரேக்கு ஆக்சுவலா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், அதனால இவங்க ரெண்டு பேரையுமே ஜோடியா அந்த குழந்தையோட அனுப்ப பார்ப்பாங்க. ஆனா ரேவோ அதாங்க நம்ம கிருபாவோ கடைசியா சீசரை கொல்ற வரைக்கும் அங்க நின்னு எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிருப்பான். அதையும் முடிச்சிட்டு அங்கிருந்து 3 பேரும் கிளம்பும் போது அந்த டிஎஸ்பி இவங்களையும், அதாவது அந்த ரே அப்புறம் அந்த பொண்ணையும் சுட்டு கொன்னுடுறான். அதோட என்ன அலிய சீசர் தான் சட்டானின்னு நியூஸ பரப்பிடுறானுங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ண மக்களையும் சுட்டுட்டோன்னு வாய் கூசாம ஒரு பொய்ய சொல்லிடுவானுங்க. அலிய சீசரோட தலைவனா கார்மேக இருந்ததுனால அவனுக்கு சிஎம் போஸ்டும் கொடுக்க மாட்டாங்க. டிஎஸ்பியோட அண்ணனா ஒரு நடிகர் இருந்தான் பாத்தீங்களா, அவனை சிஎம் ஆக்குறாங்க. அவனோட ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது, அவன் தான் சிஎம்ன்ற மாதிரி ரொம்ப பெருசா போகுது. அந்த மக்கள் செத்த இடத்தையும் அந்த கட்சி தலைவரான மேடம் விற்க பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கார்மேகம் உள்ள இருந்துட்டே சைலண்டா ஒரு வேலையை பார்ப்பாரு. அவனுக்கு இவ்வளோ நாள் உண்மையா இருந்த அந்த அலிய சீசருக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ரேதாஸ் எடுத்த மூவிய சிஎம்மா பதவி ஏத்து அந்த ஹீரோ நடிச்ச மூவி ரிலீஸ் அன்னைக்கு கரெக்ட் மூவி பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரே எடுத்த சீசர் மூவியை போட்டு காட்டுறான். ஒரு கூட்டத்துக்கே ஒரு கவர்மெண்ட் என்ன அநியாயம் செஞ்சிருக்குன்னு எல்லா மக்களும் பாக்குறாங்க. அதோட என்ன மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஆட்சியவே அப்போஸ் பண்றாங்க. அந்த ஹீரோவையும் இனிமே நீ ஹீரோ இல்ல ஜீரோன்ற மாதிரி அவனோட போஸ்டர் எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க, அவங்களோட எதிர்ப்பை காட்டுறாங்க. இவ்வளோ நடக்குது. நம்ம ரேதா செத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு சாவல, அந்த குழந்தையும் சாவல, அவர் கூட வந்த ஜோடியும் நல்லா தான் இருக்காங்க. இவ்வளோ மக்கள் அப்போஸ் பண்ணியுமே திருந்தாத இந்த சிஎம் கார்மேகத்தை கொல்ல டிஎஸ்பி அனுப்புவாங்க. அப்ப நம்ம ரேதாஸ் அலைஸ் ஆரோக்கியராஜ் டிஎஸ்பிய நம்ம சீசரோட ஸ்டைல்லையே ஷூட் பண்ணி சாவடிக்கிறான். அவனை சுட்ட கையோடையே வந்து சீசரோட பிள்ளைக்கு பேர் வைக்கிறான், சேதுன்னு. இதுதான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸோட கதை. இதோட தான் ஜிகர்தண்டா கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு நல்ல கனெக்டோட முடிச்சிருக்காங்க. எனிவே மூவியை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல இருந்து சில விஷயம் தெரிஞ்சது. இந்த மாதிரி படம் பார்க்கறது மூலியமா சில தாட்ஸ் எனக்கு வருது, அதை நம்ம ஒரு சீரீஸா போட போறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டினியூவா அதை போடுவேன். அது எல்லாமே ஒரு 1 minute வீடியோவா தான் இருக்கும். அந்த சீரீஸ் நேம் தாட் ஆஃப் மைண்ட். இனிமே அது கண்டினியூவா வரும். இந்த மாதிரி நல்ல மூவிஸையும் உங்களுக்கு கண்டினியூவா நான் இனிமே கொடுப்பேன். எனிவே மூவியை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். டாடா பை பாய்.